Ladies and gentlemen, this meaningful group dance powerfully embodies the strength and resilience of women, celebrating their unity and collective spirit in different areas. Our children are ready to show that women can break any barriers and rise to greatness through this meaningful dance performance. Let us celebrate the sacrifice made by women not only today but also every single day. So let us see and enjoy this meaningful group dance by our little Crownians. பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும். அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. சின்ன சின்ன ஒளியை செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியை நனைத்து விடு, சின்ன சின்ன விதையை உயிர்த்து விடு, சின்ன சின்ன தளிரே தளித்து விடு. கால காலமாய் காத்து கிடந்தும் கால தாமதம் புரியாதா? காற்றில் எங்குமே பூத்து கிடப்போம், ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாவோம். சின்ன சின்ன ஒளியை செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியை நனைத்து விடு, சின்ன சின்ன விதையை உயிர்த்து விடு, சின்ன சின்ன தளிரே. உங்க எல்லாரையும் பத்தி இந்த ஊரே பெருமையா பேசணும். உனக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேவலமா பேசினவங்க, உன் அந்தஸ்தை பார்த்து அவமானப்படுத்தினவங்க, பெண் குழந்தைங்க பிறந்தது கல்யாணம் பண்ணிக்க மட்டும்தான் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாரும் உங்களை பத்தி பெருமையா பேசணும். உங்களை பார்க்கணும்னா அப்படி தலை நிமிந்து தான் பார்க்கணும். வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. சூரிய நெருப்பை சுமந்து வா, அடிமை இருளை அகற்றவா. எதிர்காலம் உன் கையில், தணலே நீ தளராதே. உன்னால் என்றும் முடியும் என்பதை மறவாதே. சிங்க பெண்ணே சீரிவா, என் தங்க பெண்ணே தாண்டி வா. சிங்க பெண்ணே சீரிவா, என் தங்க பெண்ணே தாண்டி வா. வீர பெண்ணே எழுந்து வா. குழந்தைக்கு சோறு ஊட்டுறது, அதை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு சாயந்தரம் ஈத்து வருது, தண்ணி பிடிக்கிறது, இதெல்லாம் யாரு பாக்குறா? என்ன சம்பளமா கொடுக்குற? இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவ்ல விடுறியா? அப்பதான் சிக்கன் எடு மட்டன் எடு 2 வேளை கொடுக்குற. அப்புறம் எனக்கு வீட்டுல சும்மா இருக்கேன்ட்டு அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை, பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை. எத்தனையும் வேலை எப்பவுமே வேலை, அத்தனைக்கும் உண்டு வெற்றியனும் மாற. சண்முகா உனது படைப்பில் உயர்ந்து விளங்கும் பிள்ளையா. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை.
பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பெற்று சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ அளித்த உயர்வை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்ல முழு வடிவம் தியாகத்தின் திருவுருவம் பெண் என்பவள் தன் குடும்பத்திற்காக தன்னையே மெழுகாக கரைத்துக் கொள்ளும் தன்மை வாய்ந்தவள் வருங்கால சந்ததிகளை வளமாக உருவாக்கும் பொறுப்பு மிகுந்தவள் இத்தகைய பெண்ணினத்தின் உன்னதம் கருதிதான் நதியை நாட்டை பெண்ணாய் போற்றும் மரபு இம்மண்ணில் தொன்று தொட்டு சிறந்து வருகின்றது. ஆனால் இத்தகைய பெண்ணினத்தை இன்றைய உலகம் எப்படி பார்க்கின்றது? நவீன உலகில் பெண்ணினம் எப்படி வாழ்கின்றது? பெண்ணினத்தின் வரலாறு என்ன?